மற்றும் ஒரு அண்மைச் செய்தி. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசை கவிழ்க்க ரூபாய் 180 கோடியில் சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளது, கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என தகவலானது கிடைத்திருக்கிறது. கார்ப்பரேட் நிறுவனம் மூலமாகவும் 180 கோடி ரூபாயை விநியோகிக்க திட்டம் என தகவலானது கிடைத்திருக்கிறது. சென்னை போலீஸ் விசாரணையில் அடுத்தடுத்து வெளியாகிறது அதிர்ச்சி தகவல். தாவேகா ஆட்சியை கவிழ்க்க 180 கோடியில் சதித்திட்டம் என அதிர்ச்சி தகவலானது கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், இது குறித்த மேலும் கூடுதல் விவரங்கள். தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர் கூடிய இளையராஜாவிடம் பேரம் பேசி அவரை சட்டப்பேரவையில சபாநாயகருக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று 35 கோடி ரூபாய் வரை பேரம் பேசியதாக 8 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட நபர்களிடம் விசாரணை நடத்தியதில் பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யூடியூபர் திருநாவுக்கரசு, அதே போல கரூர் கம்பெனியை சேர்ந்த ரமேஷ், கார்த்திக், நாடார் பேரவையை சேர்ந்த சீனிவாசன், செல்வன் உள்ளிட்ட 8 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவருடன் நடத்திய விசாரணையில கார்ப்பரேட் கம்பெனி ஒன்று தமிழக வெற்றி கழகத்தை எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசுவதற்காக முதல் கட்டமாக 180 கோடி வரை ஒதுக்கியதாக அவர்கள் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். கார்ப்பரேட் நிறுவனம் மூலமாக இந்த பணங்களை அவர்களுக்கு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய திட்டமிட்டிருந்ததாகவும், அதன் மூலமாக தான் கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் அவர்கள் அனைவருமே ஒன்று கூடி திட்டம் தீட்டியதாகவும் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். இந்த கார்ப்பரேட் நிறுவனமே நட்சத்திர ஹோட்டலில் அவர்களுக்கு அறைகள் போன்ற பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதும், எம்எல்ஏக்களின் லிஸ்டை தயாரித்து அதன் பின்னர் சென்னையில் உள்ள ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களிலும் அவர்கள் பேசுவதற்கு தயாராக இருந்ததாகவும், பல எம்எல்ஏக்களிடம் கைதானவர்கள் பேரம் பேசியதாகவும் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். ஏற்கனவே 12 எம்எல்ஏக்கள் வரைக்கும் இவர்கள் தொடர்பு கொண்டு பேசியதாக தகவல் வெளியான நிலையில அது குறித்து அவர்கள் வாக்குமூலமாகவே பதிவு செய்திருக்கிறார்கள். சுமார் ஒரு வாரம் நட்சத்திர ஹோட்டலில் தங்கி திட்டம் போட்டு எம்எல்ஏக்களை அழைத்து பேச முயற்சி செய்த நிலையில இந்த விவகாரம் பாதியிலே கசிந்ததால அந்த திட்டத்தை பாதியிலே விட்டு அவர்கள் அங்கிருந்து சென்றதாகவும், இருந்த போதிலும் போலீசார் அவர்களை கைது செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட கார்ப்பரேட் நிறுவனத்தை காவல்துறை கண்டறிந்ததாகவும், கூடிய விரைவில் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளை அழைத்து விசாரிக்கவும், அவர்கள் சம்மன் கொடுத்து விசாரிக்கவும் காவல்துறை திட்டமிட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 8 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில தொடர்புடைய மற்ற நபர்களை தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமாரை தேடுவதற்காக தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்னும் ஒரு இந்த கார்ப்பரேட் நிறுவனம் இந்த விவகாரத்தை சிக்கியிருப்பதும், அவர்கள் மூலமாக இந்த பணங்களை அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்குவதற்கும் திட்டமிட்டிருப்பதும் கண்டறியப்பட்டிருக்கிறது. பிரகாமணியா என்ற அந்த நிறுவனம், கார்ப்பரேட் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிறுவனம் யாருக்காக வேலை செய்தது, யார் மூலமாக இவர்கள் பணங்களை கொடுக்கறதுக்கு திட்டமிட்டிருந்தார்கள் என்ற விவரங்களை அதன் நிர்வாகிகள் அழைத்து பேசுவதற்கும் காவல்துறை தரப்பில் திட்டமிடப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 180 கோடி வரை முதல் கட்டமாக அவர்கள் ஒதுக்கி சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் காவல்துறை விசாரணையில் வெளிவந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது.